விஜயகாந்த் அவர்களின் ஒப்பனையாளர் திரு ராஜு அவர்களையும், காஸ்டியூமர் திரு ராஜேந்திரன் அவர்களின் துணைவியாரையும், மக்கள் தொடர்பாளர் திரு டைமண்ட் பாபு அவர்களையும் மேடைக்கு வருமாறு அன்புடன் அழைக்கிறோம். திரு விஜய பிரபாகர் அவர்கள், தயாரிப்பாளர் திரு அபுபக்கர் அவர்கள், திரு மன்சூர் அலிகான் அவர்கள் ஆகியோர் இணைந்து அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்வார்கள். பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்படுகிறது. அவர்களை தொடர்ந்து 4K ரீஸ்டோர்ட் டிஜிட்டலைஸ்ட் 7.1 ஆடியோ. ஸோ இந்த சிறப்பான வேலையை செய்து தற்போது கேப்டன் பிரபாகரன் படம் வந்து ரிலீஸ் ஆக இருக்குது. ஸோ இதற்கு ஒரு உறுதுணையாக இருந்த கே ராமு அவர்களுக்கு மேடையில் சிறப்பு செய்யப்பட இருக்கிறது. நான் பேர் வாசிக்கிறேன். புகழாக பணியாற்றினாங்க. அதுக்காக நான் நன்றி தான். இந்த நான் முதல்ல பார்க்கும்போது சாதாரணமாக பண்ணியிருந்தாங்க. நான் கார்த்திக்கிட்ட சொன்னேன், கார்த்திக் இது மாதிரி பண்ணுறதா இருந்தால் சரியாக வராது கார்த்திக்னு. ஒரு 15 நாள் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் கார்த்திக் வந்து அபுகிட்ட பேசிவிட்டு வேறு டெக்னீஷியன்ஸ் கொண்டு வந்து ஏறக்குறைய 6 மாதம் இது ஒரு ஃப்ரேமாக இது பண்ணி நான் சொன்னேன், இப்போ படம் ரீரிலீஸ் பண்ணுறதா இருந்தால் நாங்களாம் அதில் ஜாயின் பண்ணி பண்ணுறதா இருந்தால் இன்றைக்கி மாதிரி இருக்கணும் படம் அப்படின்னு சொன்னோம். அதில் ஒர்க் பண்ண இப்போ டெக்னீஷியன்ஸ் வந்து சிஜி பண்ணவங்களாக இருக்கட்டும், அதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணவங்க ப்ளஸ் எடிட்டர் எல்லாருக்குமே வந்து இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். அனைவருக்கும் நன்றி. தேங்க்யூ சார். இளைய தளபதி கேப்டன் அவர்கள் நமக்கு 2 வாரிசு கொடுத்துருக்காரு. ஒன்று கலையுலகில் ஒரு வாரிசு சண்முக பாண்டியன், அடுத்து அரசியலுக்கு ஒரு வாரிசு கொடுத்துருக்கிறாரு விஜய் பிரபாகரன். கலைத்துறையில் அவர் வெற்றி அடையணும், அதே மாதிரி அரசியலையும் நீங்கள் வெற்றி அடையணும் வாழ்த்துக்கின்றோம். தேங்க்யூ சார். இளைய தளபதி திரு விஜய், அல்டிமேட் ஸ்டார் திரு அவர் அப்போது இயக்குவதற்கு படங்கள் இல்லை என்று வேதனைப்பட்டார். ஆனால் இன்று இவர் இல்லாத படங்களே இல்லை. இயக்குனர் ஆர் கே செல்வமணியின் அருமை நண்பர், கேப்டனின் பெருமை பாடும் புலமை பித்தன் கேப்டன் பிரபாகரனை வாழ்த்தி பேச சரியான ஆள் இவர். இவர் மனைவி ஒரு கேப்டன், இராணுவத்தில் பணிபுரிகிறார். ஆபரேஷன் சிந்தூர் வரை வெற்றி கொடி நாட்டிய வீரமங்கை அவர். மேடையில் சிங்கமாக கர்ஜிப்பதையும் காமெடியில் புலியாகவும் இருக்கும் சிங்கம் புலி அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். இது ஒரு நம்ம பிள்ளை ஒரு விஷயம் தப்பாக சொல்லிடுச்சு. அது செல்லுமணி சாரோட நண்பர் இல்லை, அவரோட தம்பி நான். அனைவருக்கும் வணக்கம். ஒரு 4-5 பேர்லாம் தூங்கிட்டே எல்லாம் நல்லா இருக்கீங்களா? ஓகே. இப்போ கேப்டன் பிரபாகரன் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாகரனுக்கும் சிங்கம்புலிக்கும் என்ன இருக்குது? ஒன்றும் இல்லை. ஆனால் எங்கள் கேப்டனுக்கும் சிங்கம்புலிக்கும் என்ன இருக்குது அப்படிங்கிறத ஒரு 3 இன்சிடென்ட் மட்டும் சொல்லிடுறேன். இந்த படம் ஆர்கே செல்வமணி சார், அது ராஜ் அந்த ஷோலே படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம். அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும்னு சொல்லி சேம்பரில் போய் உட்காந்து அடி வாங்கி வெளியே வந்தது. அதெல்லாம் அடுத்த கதை விட்டுருங்க. அவர் செல்வமணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு. அவங்க அண்ணன் என்ன செய்கிறாரு, எப்படி பேசுகிறாருன்னு பொழுதுனையும் கேட்டுக்கிட்டே இருப்பேன். சும்மா இருந்தேன் சொன்னேன்ட்டே இருப்பார். நான் வந்து உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது, அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்வமணி என்னன்னால தான். என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு. எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா சாங்கு நைட் எஃபெக்ட் 3 மணி 4 மணிக்கு தான் சாங் முடியுது. அந்த சாங்கை பார்க்கணும்னா அந்த ஃபால்ஸுக்கு போனோம்னா ஒரு ஷாட் எடுப்பாங்க, அதுக்கப்புறம் பிரேக் விட்டுருவாங்க. நான் அந்த பாறையில் போய் பெட்ஷீட்டை வச்சு பொத்தி படுத்துட்டேன். அப்புறம் திருப்பி ஆட்டமானது இங்கேயே ஓடுறாங்கடான்னு ஓடினேன். திருப்பி வந்து பார்த்தேன் பெட்ஷீட்டை காணோம். அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு. திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுனாங்க. அங்கிட்டு ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன் நாங்கள். எங்கள் அம்மா சொல்லிச்சு, அங்கேயும் பெட்ஷீட் எட்டு போனேன், நான் விளக்கமத்தை கொண்டு சாத்தி போடுவேன். அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர் அந்த படம் ரிலீஸ் ஆக போய் போய் பார்க்க முடியல. எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்தேன். ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டேன், இனிமேல் நீ சென்னையை விட்டு வரவே மாட்டேன், உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார், நீ அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கும். அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டு ரேணி உண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன். அந்த பேசி முடித்ததுக்கப்புறம் எங்கள் நிக்காஸ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமராக்கு சாப்பிட போயிட்டார். அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்கிட்ட சொல்லி, அவன் சிங்கப்பள்ளி சாப்பிட்டானா எங்கே இருக்கானான்னு சொல்லி போய் பார்த்து என்னை கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேன்னு சொன்னார் கேப்டனு. அது சொன்னேன், இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன், நீங்கள் தானே இருக்கேன், நான் இந்த அமீர்லாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு. இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சி சார்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக வேலை பார்க்கும்போது
எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு, அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீட்டில் குடியிருந்தார். அவங்க ஐவி சசியோட வீடு, சீமா அவங்களோட வீடு, அதில் 2வது மாடியில் இருந்தார். எய்த்த வீடு கேப்டன் சார் வீடு. நான் சாரை காலையில் பார்க்க 7:30 மணிக்கு போயிடுவேன். போயிட்டு அப்படியே பார்ப்பேன். பார்த்துட்டு இரவு 7:30 மணிக்கு மேலே மொட்டை மாடிக்கு போவேன். மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம், நான் டி சங்கரனு கேமராமேனு எல்லோரும் போய் உட்காந்து அங்கே பேசிக்கிட்டு போய் ஏதோ சாப்பிட்டுக்கிட்டு இருப்போம். அப்போ அங்கிட்டு பார்த்தோம்னா அங்கேருந்து தூரமாக கேப்டன் நிற்பார். ஏய் ஷூட்டிங்லையும் அப்படிம்பார். நான் போகணும்னே, வருஷம் பூரா ஷூட்டிங் போகிறது நீங்கள் ஒரே எழுத்தாண்டா அப்படிம்பார். சரி காலையில் பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார். அப்புறம் ஒரு 4 நாள் கழித்து வர்றேன், விஜயகாந்த் சார் விட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு க்யூ, பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு க்யூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி. நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் வெளியே போய் ஒவ்வொருத்தரா பொண்ணு தள்ளி தள்ளி விடுறேன். அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில் அவர் வந்து பார்க்குறாரு லேசா, இது யாரியாவே சார் சுந்தர் சார்ட்ட வேலை பார்க்குறாரு அசிஸ்டன்ட் டைரக்டர்னு அவரோட உதவியாளர் சொல்கிறாங்க. அப்படியா, எந்த ஊர், மதுரை பக்கம் தேனி பெரியவளம். அப்படியா, எல்லாம் ஃபோட்டோ எடுத்துட்டாங்க, வா நீ ஃபோட்டோ எடுக்கலையான்னாரு. நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே. என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும், அது நினச்சண்டா நீ மதுரைக்கார அப்படி தாண்டா பேசுவார் அப்படின்னு போயிட்டார். போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம், உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது, எதாவது ஆகுது, விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணுறோம். அடுத்துக்கடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம். அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும். விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது, ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணி யாரோ பேசுகிறாங்க. நான் இடையில கலைப்புலி தானு சார் இருக்கார், பாலா சார் இருக்கார், விஜயகாந்த் சார் இல்லை ஒரு நாள் எப்படி வருவார், அவர் எப்படி வருவார், அதெல்லாம் வரமாட்டார், பேசி பார்க்கலாம் சார். அப்புறம் பாலா சார் பேசினார், தானு சார் பேசினார், என்னை அனுப்பிச்சிட்டாங்க. நான் நேராக போகிறேன், அவர் வீட்டுக்கு போகிறேன். போனோன்னே என்னை பார்த்தேன்னு வட ஒரு 10 நிமிஷம் கழிச்சு வா, ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டைரக்டர் வந்து கதை சொல்ல வரேன், அவள் போகட்டும் நீ வெளியே கொஞ்சம் நான் பேசுகிறேன். இல்லைடா ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரா தானு பாலெல்லாம் பேசினாரா, நீ 10 நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிற இல்லைன்னாரு. இல்லை அதுதான் நானுன்னே. இது நீயா, இல்லைடா நீ இப்படி சொல்கிற, நான் தான் சொன்னேன்ல உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே. இல்லை நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள், நான் எப்படி இல்லை நீ அடித்தேன்னா நான் அத்தனை பேர்த்துக்கு அடிக்கணும், அதெல்லாம் அடிக்கணும் அவ்வளோ நீ அடிக்கலை நான் எப்படி படம் ஒன்றுப்பா சூர்யா நானுமா அப்படியா சூர்யா நடிக்குதா வரேன்டா போடான்ட்டு. ஒரு 10 நாள் கழித்து டேட்டு கொடுக்குறாரு, ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன், அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சார் என்கிட்ட நான் மேனேஜர் போயிட்டேன், நான் வந்துட்டேன் போய் சொல்லுங்கள் டேரக்டர் நான் வந்துட்டோம், கேமராமேன் ரத்ன வெள்ளம் வந்துட்டோம் உள்ளே போங்கன்னு. உள்ளே போனேன் சார் யூனிட்டே வந்திருக்குன்னு அவனை பூனை பிடி உன்னை யார் யூனிட்டை கூப்பிட்டு வர சொன்னது, அண்ணே படம் எடுக்க முடியலண்ணே, நீங்கள் சூர்யாலாம் மீட் பண்ணுற சீன் எடுக்க முடியல, இங்கே கேமரா இருக்குது, இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்குது, இங்கே டைரக்டர் இருக்கார், நான் இருக்கேன், நீங்கள் எதுக்கு மேற்கொண்டு செலவழிச்சிக்கிட்டு இருக்கீங்க, நீயே ரத்னவேலு சூர்யா அது 3 பேர் மட்டும் வாங்க, 3 பேர் தான் வரணும், மேனேஜர் கூட கூப்பிட்டு வா அப்படிங்கிறாரு. அவர் ஷூட்டிங்கை 3 மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும், நான் எங்கே நிற்கிறேன் சூர்யா சார் நான் ஒரு மாலையை போடுறேன், எதுக்கு சூர்யா மாலை செலவுலாம் அப்படிங்கிறார். 3 மணி நேரம், 1 மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்கள். அவ்வளவு நல்ல மனுஷன். டப்பையும் கூப்பிட்டு போகிறேன், அப்பயும் ஒரு பொக்கே கொடுக்குறேன். இல்லை இந்த வர்றது டிரைவர் இவருக்கு 500 ரூபா கொடுக்குறா, இதுக்குடா ஏன்டா இப்படி பண்ணுற. இவ்வளோ நடந்துருச்சுங்க. தம்பி விஜய் பிரபாகரோட தம்பி சின்னவர் செம்ம பாண்டியன், அவர் படம் மலேசியாவில் படம், அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க. ஏதோ பேச்சுவார்த்தை யாரோ ஏதோ பொருளை கிளப்பிட்டு ஏதோ போயிடுச்சு. கேப்டன் போயிடுச்சு, என்ன சிங்கப்புலி காசு கேட்டான் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு. அண்ணே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன், நீ மலேசியாவுக்கு வாடாட்டார். நானும் போயிட்டேன். போய் ஒரு ஹில்டனோ மேரியடு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு. 4 மணிக்கு மேக்கப் போட்டேன். 4 மணிக்கு மேக்கப் பண்ண போனார். அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்கள் முடியும், இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை, இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டாவெல்லாம் வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்க வெட்டி அப்படியே போயிட்டாங்க. காலையில் பஃபேல போய் சாப்பிடுன்றாரு. நான் அப்படியே கீழே இறங்குறேன். கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு. சரி இப்போ எதுக்கு வேற பேசணும், அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில். அப்படியே நான் ஓரமாக போகிறேன். என்னை அப்படியே பார்க்குறாரு. பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூப்பிடியா, மேக்கப் பண்ண வந்தார். இந்த ஒருத்தன் போகிறேன் பாரியா டவுசரை போட்டு தோடு கிடலாம் மாட்டி, அவனை மாதிரியே சிங்கப்பிள்ளைக்கு மேக்கப் போடியான்னார்.
அவர் மேக்கப் மேன் பார்த்துட்டு, சார் அவர் தான் சார் சிங்கப்பூர். நான் அவனை கூப்பிடுங்க எவ்வளோ அவனோட நானும் இப்படி தட்டுக்கிட்டெல்லாம் எடுத்துருவேன். என்னடா காலையில் 4 வெண்ணி முட்டையா அப்படின்னாரு. அவனை அப்படின்னு, ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன்? இல்லைண்ணா உங்களுக்கு தொந்தரவு. வாடா இவங்க இன்னமும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, அதை பற்றி நம்ம தனியாக டிஸ்கஸ் பண்ணோம்னாரு. 4 நாள் தாங்க ஷூட்டிங்க, 16 நாள் கூட இருந்தேன். என் கூடயே இருப்பார். அப்படி நடந்து போகும்போது என் தோள்பட்டிலே கை வச்சுருப்பார். ஏன்டா சிங்க அப்படின்னு பேர் வச்சாங்க, நீ ஏன்டா அண்ணனுக்கு என்ன கதை பண்ணலை, நீ என்னடா செய்கிற, சரி இந்த சீனை எப்படா எடுக்கலாம், அண்ணே நீங்கள் அந்த ரைஸ் மில் நான் பழைய கதையை கேட்பேன், உன்னை கொன்றுவேன், என்னை பேச வச்சுக்கிட்டே இருக்காது, பேசாமல் இருப்பார். ஆனால் என் கூடவே இருப்பார். அந்த ஒரு நல்ல மனிதர், மிகப்பெரிய மனிதர். நான் பேசிக்கிட்டே இருந்த 10 புத்தகம் எழுதுவேன் எங்கள் அண்ணனை பற்றி. எங்கள் அண்ணன் கேப்டன் பெறுவார். கேப்டன் பேர் கொடுத்த எங்கள் அண்ணன் செல்வமணியன் எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். அவர் புகழ் என்னைக்கு இருக்கட்டும். சில பேர் இது, அதாவது பூவில் ஒரு பூ இருக்குல்ல, பூவில் ஒரு பூக்குள்ளே தேன் இருக்கும்பா, அந்த பூக்குள்ளே தேன் இருக்காது. எல்லோரும் சொல்லுவாங்க பூக்குள்ளே ஒரு தேன் இருக்குது, அதுக்கு பேர் தேன் இல்லை, அது பேர் பூந்தேன். அந்த பூந்தேனை குடிச்சிட்டு போயிட்டா தேனடையில் இருக்க தேனில் அந்த தேனை கக்கி அதை தேனை உருவாக்கும். அதுதான் தேன். இங்கே இருக்குது பூந்தேன். எல்லோரும் பூக்குள்ளே தேன் இருக்குன்னு ஸ்பூனில் ஊற்றி விட்டாங்க, அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி அருமை, எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு. அவரை பற்றி புரியாமல் போயிடுச்சு. அவர் தோல்வியில் அடையலை, அவரை துரோகம் தான் வீழ்த்துச்சு. எங்கள் அண்ணன் விட்டதை என் தம்பி விஜயபிரபாரன் கொண்டு வருவார். எங்கள் அண்ணியார் இருக்காங்க, அவங்க கொண்டு வருவாங்க. நீங்கள் நல்லபடியாக இருக்கணும். சினிமாவுக்கு செஞ்ச போல் இன்னும் மக்களுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க. விருதுநர் கைவிட்டாலும் நீ உங்களை எதுவுமே கைவிடாது, கவலைப்படாமல் இருங்க. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். கேப்டன் பிரபாகரன் ஓட போகுதுன்னு எல்லாரும் சொல்லிட்டாங்க, எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம். என்னுடைய 200 ரூபா பாக்கெட்டில் இருக்குது, என் குழந்தைகிட்ட இருக்குது, என் மனைவிட்ட இருக்க. என்னுடைய 1200 ரூபா படம் வர்ற ரிலீஸ் அன்றைக்கி எங்கள் அண்ணன் படத்துக்கு இருக்கும். நன்றி நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். மிக்க நன்றி சார். இயக்குனர் திரு வசந்தம் பாலன் அறிமுகப்படுத்திய வெயில் திரையுலகம் உள்ளவரை இவர் மீது என்றும் வெளிச்சமாகவே இருக்கும். எழிலின் மனம் கொத்திய பறவை சிலரின் அன்பிற்கு மட்டுமே அடங்கும். தேசிங்க ராஜா, இப்படி திரையுலகம், சங்கம், அரசியல், பல விழாக்கள் என்று பிஸியாக ஓடிக்கொண்டிருக்கும் எழுத்தாளர், இயக்குனர், நடிகர், தென்னிந்திய திரைப்பட எழுத்தாளர்கள் சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ரவிமரியா அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். அல்டிமேட் ஸ்டார் திரு அஜித் அவர்கள், ஆக்ஷன் கிங் திரு அர்ஜுன் அவர்கள், சின்ன தளபதி திரு பரத் அவர்கள், இவர்களை வைத்து எழுதி இயக்கியவர். பஞ்ச் வசனங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து பல வெற்றி படங்களை கொடுத்தவர். தன் திரைப்படங்களுக்கு ஊர் பெயரையே பேரா வச்சு பேர் எடுத்தவர் திரு பேரரசு அவர்கள். இவர் விஜயகாந்த் அவர்களை வைத்து தர்மபுரி என்ற வெற்றி படத்தை இயக்கியவர். எழுத்தாளர், இசையமைப்பாளர், கவிஞர், இயக்குனர், இன்று பிஸியாகி கொண்டிருக்கும் ஒரு நடிகர். தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் பொறுப்பான பொதுச் செயலாளர் திரு பேரரசு அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். வசனகரத்தை லியாகத் அலிகானை விட, அவர் எழுதுனதை விட இந்த அம்மா எழுதி பேசுகிறேன். ரங்கநாதன் தான் அந்த வேலையாக பார்த்துருக்காரு. ரங்கநாதன் வந்து லியாகத்துக்கு போட்டி இறங்கிட்டார். ஓகே, அடுத்த படத்துக்கு செல்வமணி சார் அவரை போட்டுக்கு சார் டைலாக்கு. ஓகே, நல்ல ஒரு நிகழ்ச்சி. ட்ரெய்லர் பார்த்தோம், பாட்டெலாம் பார்த்தோம். 2 பாட்டு பட்டை கிளப்பிடுச்சு. ரிலீஸ் எப்போ பார்க்குற மாதிரியே கைதட்டி என்ஜாய் பண்ணி பார்த்தோம். இப்போ மேடை ஏற்றும்போது இந்த படத்தில் நடித்த மனசு அடிகள்லாம் வந்துட்டார் மேலே. எனக்கு ஒரு குறையாகவே இருந்துச்சு, ரம்யா கிருஷ்ணன் மேடம் வந்திருக்காமே அப்படின்ட்டு. அதுக்கு வந்துட்டாங்க. ஓகே, அது அந்த குறை எல்லாமே நிறைவேறிச்சு. படம் ரிலீஸ் எப்போ பார்க்கும்போது அப்போ பார்த்ததை விட இப்போ ரீலீஸ்க்காக பார்க்கும்போது ரமேஷ்னு அழகாக இருக்காங்க. அது என் வயசாக என்னென்னு தெரியல. யாருக்கு அது ஒவ்வொரு வருஷம் ஒரு டேஸ்ட் இருக்கும். மனசில் அடிக்கணும், ஓகே தான். இந்த படம் அதான் முடிக்க போகிறோம். நான் பேசும்போது தான் எல்லாமே என் ராசி இருக்கே,
ஒவ்வொருத்தரும் ஒன்றொரு பேசுவாங்க, அமைதியாக இருப்பாங்க. அது பேரஸ் வந்துட்டாலே 10 மணி ஆச்சு, 9 மணி ஆச்சு, 9 ஆச்சு, 7:30 அங்கே தான் வரும். 4 பேர் இல்லை, 40 பேர் இருக்காங்க. அதில் அங்கேருந்து வரல, இங்கேருந்து வந்துருச்சு. இப்போ சீக்கிரம் முடிச்சிடுறேன். இந்த படத்தில் மனுஷன் ரொம்ப சிறப்பாக இந்த படம் தான் அவருக்கு பெரிய அடையாளம் மனுஷனுக்கு. ஏன்னா அவர் சொன்னார்ல, அவர் சொல்லிடுறேன் ஃபஸ்ட்டு. ஆமாம், இதுக்கு எத்தனை படம் நடிச்சிருக்காரு. ஆனால் என்ன படித்தா சரி, கேப்டன் பரவாயில்ல, மன்சூர் பண்ண அந்த வில்லன் வேடம் அவருக்கு ஒரு நடிப்பு இதுலேயே பெரிய அடையாளம். அப்புறம் செல்வமணி சார், எல்லாரும் படம் எடுப்பாங்க, படம் வெற்றி அடையும், பேர் எடுப்பாங்க. ஆனால் செல்வமணி சார் வந்து இந்த ஒரு படத்தில் ஒரே குடும்பத்துக்கு 2 பேரை கொடுத்துட்டாரு. ஒன்று புரட்சி கலைஞராக இருந்த விஜயகாந்த் அவரில், அதுக்கப்புறம் கேப்டனுங்கிற பேரை கொடுத்தாரு. அப்போ அதே குடும்பத்துக்கு பிரபாருங்கிற அவருக்கு பிள்ளைக்கு பேர் கொடுத்துட்டார். ஒரே குடும்பத்துக்கு 2 பேரை கொடுத்தவர் நம்ம ஆர்கேஎஸ் செல்வமணி சார் அவர். ட்ரெய்லரு சாங்கம் பார்த்துட்டு உண்மையிலே கொஞ்சம் மிரண்டு போயிட்டோம். நம்மளுக்கே கொஞ்சம் குற்றம் வந்துச்சு, என்னடா பண்ணோம், ஒன்றும் பண்ணலையோ அப்படிங்கிற அளவுக்கு மகிழ்ச்சியாகி போச்சு. அவர் வந்து இயக்குனர் சங்க தலைவராக இருந்திருக்காரு, பெப்சி தலைவராக இருந்திருக்கிறாரு. ஆனால் இப்போ வந்து சீக்கிரம் படம் பண்ணணும் சார். ஏன்னா திருப்பி உங்களை ஒரு இயக்குனராக திரையில பார்க்கணும்னு ஒரு ஆசை அந்தளவுக்கு வெளியே வந்துடுச்சு. ஆர்கே செல்வமணி அப்படின்னா என்ன, இயக்குனரா, இயக்குனர் சங்க தலைவரா, பெப்சி தலைவரா, தயாரிப்பாளரா, ஒரே ஒரு வார்த்தை தான், ஆளுமை. ஆர்கே செல்வமணி என்பது ஆளுமை. ஒரு இயக்குனர் வந்து இப்போ மனிதர் பிறப்பாங்க, மனிதரை பிறக்கிறவங்க பூரா மனுஷன் இல்லை, மனுஷனை வாழுற வச்சு தான் மனுஷனை இல்லைங்கிறது. அது மாதிரி படம் பண்ணுற இயக்குனர்லாம் இயக்குனர் ஆகிட முடியாது. அந்த இயக்குனர் ஒரு ஆளுமை இருக்கணும். அப்படி நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க இங்கே. அதில் ஒருத்தர் தான் ஆர்கே செல்வமணி சார். அவர் என்ன நினச்சாரோ அதை எடுப்பார். அவங்க சொன்னாங்கன்னு இவங்க ஒன்று மாற்றுறது, இவங்க சொன்னாங்க ஒன்று மாற்றுறது, அந்த கதையில் இங்கே இருக்காது. அது ஒரு ஆளுமை. அப்புறம் நான் அடிக்கடி செல்வமணி சார் வீட்டுக்கு போகும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும். எப்படி அந்த ஆள் இப்படி இவ்வளவு தைரியமாக இருக்கார் அப்படின்ட்டு. என்னென்னா, நான் வந்து திருப்பாச்சி, சிவாசி, இதுக்கப்புறம் சென்னையில் ஒரு இடம் வாங்கிடுவோம் அப்படின்னு புரோக்கரை சொல்லி வச்சேன். அப்போ புரோக்கர் வந்தார், சார் ஒரு நல்ல இடம் சார், சூப்பர் இடம் சார், நீங்கள் சொன்ன ரேட்டுக்கே இருக்குது சார், பார்த்துடலாம் சார். நான் சரி, நானும் போய் பார்த்தேன். ஷாக் ஆகிட்டேன், பதட்டம் போய் போச்சு எனக்கு. அவர் காட்டின இடம் என்னென்னா, விஜய் சார் வீட்டு பக்கத்தில். எனக்கு ஷாக் ஆச்சு. நமக்கு லைவ் கொடுத்தது விஜய் சார், அவர் வீட்டு பக்கத்துலேயே இடத்த வாங்கணும்னா விஜய் சார் நினைப்பாங்க, இல்லை மற்றவங்க விஜய் சார் வீட்டு பக்கத்தில் இடம் வாங்கிட்டானா அப்படின்னு ஒரு இது பார்ப்பாங்கள்ல. ஆனால் எங்கள் செல்வமணி சார் விஜயகாந்த் சார் வீட்டு பக்கத்தில் வீடு வாங்கிட்டார், இடம் வாங்கிட்டார். அதனால் அங்கே போகும்போதெல்லாம் பக்கத்தில் விஜய் சார் வீடு. ஆச்சரியமாக இருக்கும், நம்ம எவ்வளோ யோசித்தோம், மற்றவங்களை பற்றி யோசித்தோம். அதில் அவருக்கு என்ன மனசுக்கு என்ன போடுது அது கொண்டு வர. அதுதான் ஆர்கே செல்வமணி சார். சீக்கிரம் அடுத்த படம் பண்ணுங்கள் சார், சீக்கிரம் ஆரம்பிச்சிடணும். கேட்கல இப்போ, அதுதான் டைம் ஆச்சு, அவர் டைம் ஆகி போச்சு. இப்போ எனக்கு டைம் ஆகலை, அவருக்கு டைம் ஆனதுனால என்ன சீக்கிரம் பேச சொல்கிறாரு, சீக்கிரம் முடிச்சிடுங்க. அப்புறம் விஜயகாந்த் சாரை பற்றி நிறையா பேசியாச்சு. நிறைய பேசினா எல்லா உண்மையில் சொல்லிட்டாங்க. ஏன்னா வள்ளல், மற்றவங்களுக்கு பசி ஆற்றுவர், உணவு போகிறவர் எப்படி சொல்லியாச்சு. என்னை பொறுத்த வரைக்கும் ஒன்று சொல்லணும்னா, எஸ்சி சொன்ன மாதிரி தான், நன்றியுள்ளவர், விசுவாசி. தமிழ் திரையுலகிலேயே நிறைய ஹீரோக்கள் இருக்காங்க. ஆரம்ப காலகட்டத்தில் புது இயக்குனர் கதை கேட்டு படம் பண்ணுவாங்க வளர வரைக்கும். வளர்ந்து ஒரு இடத்துக்கு உட்காந்ததுக்கப்புறம், அவங்களுக்குன்னு ஒரு மார்க்கெட் உட்காந்ததுக்கப்புறம் ஜெயிச்ச டேரக்டர் மட்டும்தான் கதை கேட்பாங்க, ஜெயிச்ச இயக்குனர் மட்டும் தான் படம் பண்ணுவாங்க. ஆனால் கேப்டன் அவர் மட்டும்தான் 157 படம் பண்ணியிருக்காரு. 150 படத்துக்கு அப்புறமும் புதிய இயக்குனருக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரே கதாநாயகன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். இடத்துல 52 புது இயக்குனர் உருவாக்கியிருக்காரு. தமிழ் ஃபீல்டில் யாரும் அப்படி இல்லை.
காரணம் மனசு. மற்ற ஜெயிச்சவனால் நம்ம வெற்றி அடைகிறத விட நம்ம வெற்றி ஒருத்தனை உருவாக்கணும். அப்படி பலரை உருவாக்கினவர் தான் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள். ஒரு என்னென்னா, இப்போது நிறைய பேர் சினிமா, நிறைய பேர், சில நடிகர்கள் சொல்கிறேன், நிறைய நடிகர்கள் ஏற்கனவே படம் பண்ண இயக்குநர்கள் இன்னும் சந்திக்க முடியாது. இப்போலாம் அப்போ கிடைக்காது. ஒரு பழைய இயக்குனர் ஒரு ஹீரோ பார்க்கணும்னா நேராக மூவ் பண்ண முடியாது. மேனேஜரை கேட்டால் கூட என்ன விஷயமா பார்க்க வராரு, இதெல்லாம் கேள்வி கேட்டு தான் சந்திக்க முடியும். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மட்டும்தான். அவரை வச்சு இயக்குனர் எப்போ பார்க்க சொன்னாலும் உடனே வாங்கி வந்து பார்க்க வைப்பார். ஒரு வெற்றியில் இருக்காரா, பழைய இயக்குனரா, அதெல்லாம் இல்லை. அவரை வச்சு படம் பண்ண இயக்குனருக்கு மேலே என்றைக்குமே ஒரு பாசம் உள்ள ஒரு ஹீரோ தான் விஜயகாந்த் அவர்கள். இந்த கேப்டன் பிரபாகரன் ஷோலை பார்த்துட்டு வேந்துட்டு இருந்தோம். இது மாதிரி தமிழ் எடுக்கவே முடியாது நினச்சிருந்தோம். அதுக்கப்புறம் அதை விட சூப்பர் எடுக்க முடியாது எடுத்து நிரூபித்தது தான் அந்த கேப்டன் பிரபாகரன் படம். ரீலீஸ் ஆக போகுது. கண்டிப்பாக அப்போ எந்த வரவேற்பு இருந்துச்சோ அதே வரவேற்பு இந்த முறையும் கிடைக்கும். சலீமொழி சார், உங்களுக்கு ஃபஸ்ட்டு படம் மாதிரி இப்போ திருப்பி அடுத்த இன்னிங்ஸ் ஆரம்பிக்க. நன்றி, வணக்கம். மேடையில் வீட்டிருக்கும் ஜாம்பவான்களே, பாசமிகு பத்திரிகை நண்பர்களே, இணையதள வலையத்தள தோழர்களே, தோழிகளே, உங்கள் அனைவருக்கும் இரவு நேர வணக்கம். இந்த விழாவுக்கு வந்தது காரணமே ரெண்டு விஷயம்தான். ஒன்று, இந்த படத்தின் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆர்கே செல்வமணி சார் என்னுடைய அன்பு சகோதரர், என்னுடைய உடன்பிறந்த சகோதரர். என்னுடைய 28 வருட சினிமா வாழ்வை ஒரு 20 வருடம் அவரோட தான் நான் கழிச்சிருக்கேன். இன்றொன்று, ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதன் பேசுவது, ஒரு மனிதத்தை பற்றி ஒரு மனிதன் பேசும் விழாவை நான் பார்க்குறேன். கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதராக பிறந்து மனித தெய்வமானார். அது எல்லாருக்குமே தெரியும். நான் கோயம்பேட்டில் ஒரு ஹோட்டலில் பில்லு செட்டில் பண்ணிட்டு திரும்பி வரும்போது கேப்டன் ஆலயம் அப்படின்னு ஒரு போர்டு பார்த்தேன் அவருடைய ஆஃபீஸில். அந்த போர்டு நான் முன்னாடியெல்லாம் பார்த்ததில்லை. ஏன் கேப்டன் ஆலயம்னு பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கும் போது, சமீப காலமாக நாகர்கோவிலேருந்து, திருநெல்வேலியிலேருந்து, மதுரையிலேருந்துலாம் நிறையா பேர் அங்கே வந்துட்டு மதிய ஒரு வேளை சாப்பிட்டு அவருடைய சமாதியில் உள்ள திண்ணூறு எடுத்து பூசிக்கிறதா கேள்விப்பட்டேன். எங்கள் சொந்தக்காரங்களே அதை பண்ணிட்டு எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க, அதை சொன்னாங்க. ஸோ ஒரு மனிதனாக பிறந்து கதாநாயகனாக உயர்ந்து மறைந்ததுக்கப்புறம் தெய்வமாகிறது எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான். அவரை பற்றிய புகழ் பாடுவதை, அவருடைய மனிதத்தை நிறைய பேர் பேசுவாங்க. அதை நம்ம கேட்கணும். நான் வாழ்கிற காலத்திற்குள் அதில் ஒரு 10% வாழ்ந்துடணும் அப்படிங்கிறது அந்த ஃபங்க்ஷனுக்கே நான் வந்தேன். எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது பொதுவாக எல்லாருக்கும் பெப்சி தலைவர் எனக்கு ஆர்கேஎஸ் அண்ணன். அவர் பேசும்போது எப்பயுமே கம்பீரமாக பேசுவார், கம்பீரமாக அப்படியே தொடங்குவார். மைக்கை அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. மைக்கு எந்த ரேஷன் நின்னாலும் அந்த கம்பீரம் அப்படியே ரியாக்ட் பண்ணும். ஆனால் இன்றைக்கி அவர் பேசும்போது நான் தள்ளுக்குது, உடம்பு நடுங்குது. அவருக்கு வாய்ஸ் வரல. லிங்குசாமி சார் கூட மைக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்கள் ரவி, வாய்ஸ் வரலனார். இல்லை, மைக்கு நல்லா தான் இருக்குங்க, அவருடைய நிலைமை தான் ரொம்ப வைப்ரேஷனாக இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 20 வருட காலம் சங்கங்களுக்காகவே உழைத்து, சங்கத்தின் உறுப்பினருடைய நலனுக்காகவே உழைத்து சினிமாவை மறந்தே போயிட்டார். அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் இந்த கமலா தட்டில் இவ்வளோ பெரிய ஸ்க்ரீனில் இந்த ட்ரெய்லருக்கு விழுந்த கைத்தட்டு, அந்த வைப்ரேஷன் அவர் கிரியேட் பண்ணி ஒரு கண்ணில் ஒரு கிளிட்டரிங் ஃபார்ம் ஆனதை நான் பார்த்தேன். நீங்கள் நம்ப மாட்டீங்க, ஒரு 6 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை பண்ணுறோம் நானும் அவரும் அவருடைய ஆஃபீஸில் உட்காந்து. எனக்கு எப்போல்லாம் ஷூட்டிங் பிரியோ அப்போல்லாம் நான் உட்காந்து கதை பண்ணுவோம். அப்போ இந்த செம்மரை கடத்தலை பற்றி ஒரு கதை சொல்கிறாரு சார். இது கேப்டன் பேருக்கு அப்புறம் இந்த படம் நீங்கள் பண்ணிங்கன்னா ஒரு மிகப்பெரிய வேறு வரும், இதை நீங்கள் பண்ணுவோம் சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் தொடர்ந்து அவர் ஆஃபீஸ் போய் கதையை பண்ணிகிட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 70% ஸ்கிரிப்ட் முடிஞ்சிருச்சு. அதுக்குள்ளே அவர் மறுபடியும் சங்கத்து மேலே ஒரு ஈர்ப்பு, அப்புறம் அவங்களுடைய மனைவி மந்திரியாக இருக்காங்க, அங்கே போயிட்டு அப்படியே ஒரு பிரேக் விழுந்துச்சு. கரெக்டாக 1 இயர் கழித்து புஷ்பான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது. அது அந்த கதை தான். இதுக்கு நான் தான் சாட்சி. என்ன அதிக பிரச்சனை பேச நினைக்காதீங்க. நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபோன் பண்ணேன். இப்போ என்ன சார் நீங்கள் எவ்வளோ பெரிய ஹிட்டை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ணேன். அதுக்கப்புறம் வாடா பண்ணணும், டைம் இருக்கா பண்ணுன்னாரு. மறுபடியும் ஒரு பெங்களூருக்கு போகிறோம், ஒரு கதை பண்ணுறோம். இந்த கதையாவது டைரக்ஷன் பண்ணுவார்னு நினைக்கிறோம். அதில் ஒரு பிரேக்கு.
மறுபடியும் ஒரு 6 மாதம் கழிச்சே ஒரு கதை பண்ணுன்னாரு. போங்க சார், நீங்கள் படமே பண்ண மாட்டீங்க, நீங்கள் ஆகுன்னா சங்கத்தில் போய் உட்காந்துக்குவீங்க. நான் யாருக்கும் டிஸ்கஷன் பெருசாக போக மாட்டேன். எஸ்.ஜே. சூர்யா சார் தவிர நான் யாருக்குமே டிஸ்கஸ் பண்ணது கிடையாது. இவர் மறுபடியும் ஒரு பெரிய டேட்டராக பார்க்குற ஒரு ஆசை, அன்பு, நம்ம நடிகன் ஆகிட்டோம் அப்படின்னு. வாடா அப்படின்னாரு. சரி போகிறோம். நானும் அவர் 2 பேர் தான் ஹோட்டல் தமிழ்நாட்டில் ஈசிஆரில் போய் ஒரு 10 நாள் உட்காடுறோம். 3 சிட்டிங்காக உட்காந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பொலிட்டிக்கல் ஸ்டோரி பண்ணுறோம். இந்த படத்தையாவது பண்ணிடுவார் அப்படின்னா இந்த எலெக்ஷன் இது பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவோண்டான்னு அப்படியே சத்திய வாக்கு பிரமாணம் கொடுக்குறாரு எனக்கு. இதையாவது பண்ணிடலாம் சார்னு சொல்லிட்டு வெறி கொண்டு உழைக்கிறேன். அதாவது என் ஸ்கிரிப்டுக்கு நான் எப்படி படைப்பேனோ அதை விட 4 மடங்கு உடைக்கிறேன். அப்போவும் அதில் ஒரு பெரிய பிரேக் விழுது. மறுபடியும் எலெக்ஷன் அங்கே ஆந்திராவில் வருது, பிரேக் விழுது. இப்படியே தொடர்ந்து அவள் படம் பண்ணுறதுக்கு அப்படியே இடையூறு அப்படியே வந்துகிட்டே இருக்குது. ஏன் இடையூறு வந்து இப்போ தான் எனக்கு புரிஞ்சுது. இவருடைய படத்தை தமிழ்நாடு ஃபுல்லாக பார்க்கணும், தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை ப்ரொடியூசரும் பார்க்கணும். அடடா இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஹாலிவுட் கலைஞன் சும்மாவாக இருந்தார், நான் உங்களுக்கு படம் பண்ணுறேன்னு எல்லா ப்ரொடியூசரும் கூப்பிடணும். அதுக்கு இந்த கேப்டன் பார் ரிலீஸ் ஆகணும். அந்த ரிலீஸுக்கு கேப்டனின் ஆசீர்வாதம் கிடைக்கணும். அந்த ஆசீர்வாதத்தோடு மறுபடியும் ஒரு பெரிய டைரக்டர் அவருக்கு நம்பிக்கைக்கு தான் இத்தனை விஷயம் காலம் தாழ்த்திட்டே இருக்குன்னு நினச்சேன். எனக்கு வந்து ஒரு நடிகனாக இருந்தாலும் அவரோட ஒரு கதை பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு என்னென்னா இவர் ஈகோ இல்லாத மனிதன். ஒரு வெற்றி பெற்ற டேரக்டர் போய் டிஸ்கஷன் போகிறது வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் போன அனுபவம் உண்டும். ஒரு சீனை சொல்லி ஓகே பண்ணுறதுக்குள்ளே அவங்க பண்ணுற ரியாக்ஷன், அவங்க கொடுக்குற கவுண்ட்ரு, நான் எல்லாம் அந்த படத்துலேயே பார்த்துட்டேன், இதெல்லாம் அந்த கதையில் அந்த காலத்துலேயே கதை கேட்டம்பாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு சின்ன பையனாக இருப்போம், நம்மள அவர்கிட்ட வந்து அப்படி அடித்து பேசலாம் கதையை. இதெல்லாம் ஒரு சீனா சார், அப்படி காரி துப்புற மாதிரி பேசினா கூட சொல்கிறேன் அப்படின்னு முதுகில் தட்டுவார். அந்தளவுக்கு ஈகோ இல்லாத மனிதர் சார். சொல்கிறேன் சார், இந்த படத்துக்கு அப்புறமாவது தயவு செய்து நீங்கள் ஒரு படம் டைரக்ட் பண்ணணும். அதில் நான் ஒரு வசனகர்த்தாவோ இல்லை ஒரு திரைக்கதை ஆசிரியராகவோ இல்லை உங்கள் தம்பியாவோ பணிபுரிய வேண்டிக்கிறேன். இந்த படத்தில் வந்து மன்சூர் அலிகானன் சார் தான் இந்த படத்தில் இங்கே இருக்கிறதுலே ஒரு பேலன்ஸ் வந்து மன்சூர் அலிகானன் சார் தான். நான் ஒரு கேள்வி கேட்டேன், சார் உங்கள் காலத்தில் நான் வந்து வில்லனாக வேலை சார், நீங்களாம் ரிட்டையர் ஆனதுக்கப்புறம் தான் நான் வில்லனானேன். எப்படி சார் இந்த மன்சூர் அலிகான் சார் வந்து வீரப்பன் கேரக்டர் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணீங்க? கொஞ்சம் கூட கலரும் சார் இல்லை, அந்த கம்பீரமும் இல்லை, அப்படியே மொழுன்னு வெண்ண மாதிரி இருக்குது. அந்த காலத்தையும் இருப்பார், இப்போ கொஞ்சம் கூட கொஞ்சம் கரண்டு மூடாக இருக்காது மீசெல்லாம் வச்சு. அப்போ ஒரு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரியாக ஒரு பட்டர் கேக் மாதிரி இருப்பார். இவர் எப்படி சார் நீங்கள் வந்து வீரப்பன் கேரக்டர் யோசிச்சிங்க அப்படின்னு நான் கேட்டேன். ஏன்னா அதோடைய உள்ளர்த்தம் எனக்கு தெரியும். ஏன்னா வீரப்பன் கேரக்டருக்கு ஃபீல் பண்ண ஒரு நடிகர் இருக்கார், அவர் அதுக்காகவே வாழ்ந்து அவர் தான் நினைக்கும் போது அதை ஓவர்ரோல் பண்ணி ஒருத்தர் வராரு, எப்படி வந்தார் சார் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், வீரப்பன் மாதிரி இருக்கிறவங்கலாம் வந்தாங்கடா வீரப்பன் நடிக்கிறதுக்கு, ஆனால் வீரப்பனாக மாறியே ஒருத்தர் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க ஏரியாவில். யாரை பார்த்தா நேரு தெரியுமா, நான் வீரப்பன் போட்டு தெரியும் தெரியுமில்ல, இப்படி தான்டா பேசுவேன் எனக்கு முன்னாடி யாரை பார்த்தாலும். ஸோ இந்த ஆட்டிடியூடுக்காகவே அவனை நான் ஃபிக்ஸ் பண்ணேன்டா அப்படின்னாரு. பாருங்கள், நீங்கள் வீரப்பனுடைய உருவமும் வீரப்பனுடைய உடம்பு இருந்தால் பத்தாது, அந்த தைரியம் அந்த கட்ஸ் உள்ளே இருக்கணும். அதை நான் பார்த்தேன் மன்சூர் அலிகான்ட்ட. அதனால தான்டா அவரை வீரப்பனாக்கு அப்படின்னாரு. ஒரு இயக்குனர் நினச்சா எதையும் மோல்டு பண்ண முடியுது. மிகப்பெரிய உதாரணமே நீங்களாம் இவர் தான் வீரப்பன் நம்ப வச்சு தான் ஆர்கே சாருடைய பெரிய வீரர். ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு மன்சூர் அலிகானுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்க. ஏன்னா ஒரு நடிகன் சாக மாட்டான் அப்படிங்கிறதுக்கு இந்த கேப்டன் வர மறுபடியும் ஒரு ஷார்ட் அப்படி கட் பண்ணுவார், ரத்தம் மூஞ்சில் அடிக்கும். ரத்தம் மூஞ்சில் அடிக்கும். இப்போலாம் வந்து ஒரு 4 சொட்டு ட்ராப் பண்ணுவானுங்க. ஆனால் ஒருத்தன் கொலைவெறி மிகுந்த ஒருத்தன் வெட்டினான்னா எவ்வளோ ரத்தம் கழுத்துலேருந்து பாயுங்கிறத அவர் க்ளோஸ் ஷாட் கட் பண்ணும்போது முகத்தை வாளி இருக்கிற ரத்தத்தை ஊற்றிருப்பார். அப்படியே அந்த ஷாட் நீங்கள் மறுபடியும் பார்த்தா தெரியும், அப்படியே கொட்டு முகத்தில். அவ்வளோ வெறி கொண்டு வெட்டினா வீரப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சுருப்பார். அவ்வளோ ஒரு அற்புதமான டைரக்டர். அந்த படம் நீங்கள் பண்ணும்போது 20 வயசா சார்? 25 வயசில் அப்படி 28 வயசில் வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா அது உண்மையிலே இன்றைய இயக்குநர்களுக்கு சவால் ஒரு விஷயம். இன்றைக்கி நம்ம பார்த்து வியக்கிற விஷயத்தை இன்றைக்கி பார்த்து நம்ம வந்து வியந்து போகிற இயக்குநர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய முத்திரையை சார் கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடியே பதிச்சிருக்காங்க. அதுவும் ராஜராஜன் மாதிரி ஒரு தமிழ் கேமராவை வச்சு. அது எங்களுடைய அன்பன் நம்முடைய லியாக்கத் அலிகான் சார் வந்து எங்களுடைய இயக்குனர் எங்களுடைய எழுத்தாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர். அதில் நான் துணைத் தலைவராக இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையாக இருக்குது சார். ஏன்னா அதில் ஒரு டைலாக் வரும், ஏய் நீ என்ன முடி வெட்ட இடத்துக்கு போறியா, மரம் வெட்ட இடத்துக்கு போகிற, அதுவும் சந்தன மரம் எடுத்துக்கிட்டு வெட்டுற இடத்துக்கு போகிற அப்படின்னு ஒரு டைலாக்லாம் அந்த ஓவர்லாப்லேயே சிலுத்து சார் எனக்கு இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. அவ்வளோ அற்புதமான எழுத்தாற்றல் மிக்கவர். அவர் என்னை வாழ்த்தினார், தம்பி உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்குது, நீங்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் வளருவீங்க, ஆனால் நீங்கள் உங்களுக்கு வீழ்ச்சியே வராது, கடைசி வரைக்கும் நடிப்பீங்க அப்படின்னாரு. நீங்கள் சொன்ன வாக்கு பழிச்சிட்டு இருக்குன்னு 20 வருஷம் வந்தாலும் இன்றைக்கும் ஒரு டிமாண்டபுளாக நடிகராக இருக்கேன். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி.
உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களோடும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும். இதற்கெல்லாம் மேலாக கேப்டனுடைய ஆன்மா இந்த படத்தை வெற்றியடை செய்து மறுபடியும் எங்களுடைய ஆர்கே சன் அவர்களை வந்து டைரக்ட் பண்ண சீரனை எல்லாம் உள்ள இறைவனை வேண்டுகிறேன். நன்றி, அன்பு, வணக்கம். பார்த்திபன் ராதாகிருஷ்ணன், திரு விமல், திரு கௌதம் கார்த்திக், இப்படி பல ஸ்டார்களை இயக்கியவர். யார் வாய்ப்பு கேட்டாலும் கொடுப்பவர். துள்ளாத மனங்களையும் தன் திரைப்படத்தில் துள்ள வைத்தவர். எழிலானவர். வேலன்னு வந்துட்டா இவர் வெள்ளக்காரர். நண்பன்களின் மனங்களை ஆளும் தேசிங்கராஜா. எழுத்தாளர், இயக்குனர், தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் இணைச் செயலாளர் திரு எழில் அவர்களை வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். இந்த விழாவுக்கு வந்திருக்கும் கேப்டன் மற்றும் செல்வமணி சார் அவர்களின் ரசிகர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் விஜய் பிரபாகரன் அவர்களுக்கும், செல்வமணி சார் அவர்களுக்கும், மன்சூர் சார் அவர்களுக்கும் மற்றும் நமது நண்பர்கள் அத்தனை பேருக்கும் வருக என்று வரவேற்கிறேன். நான் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்த்து கொஞ்சம் அதிர்ச்சி அடைஞ்சிட்டேன். இது புஷ்பா ட்ரெய்லர் மாதிரி கிட்டத்தட்ட இருந்தது. ஒரு ஒரு 35 வருடங்களுக்கு அப்புறம் வந்து ஒரு ட்ரெய்லர் வந்து எவ்வளோ ஒரு பர்ஃபெக்டாக வந்து இருக்குது அப்படிங்கிறதுக்கு வந்து இந்த படம் ஒரு காரணம். நம்ம நிறைய படம் பண்ணலாம், வெற்றி அடையலாம். பட் காலம் கடந்து அந்த படம் வந்து நம்மளுடைய வந்து நிற்கணும். 35 இயர்ஸ் கழித்து இந்த படம் ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. இந்த எதிர்பார்ப்பு தான் இந்த படத்தோட வெற்றி. செல்வமணி சார் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் கூட இந்த படம் வந்து அவருடைய கேரியரில் பெஸ்ட்டு மூவியாக இருக்குது. ஸோ கேப்டனுக்கும் அதுதான். கேப்டனும் வந்து நிறைய படங்கள் பண்ணியிருந்தால் கூட இது ஒரு காலம் கடந்து நிற்கக்கூடிய படங்களில் நிறைய படம் இருந்தாலும் வந்து இந்த படமும் வந்து ஒரு முதன்மையான படமாக இருக்கும். ஸோ அப்படி தான் ஒரு படம் அப்படிங்கிறது வந்து காலம் கடந்து ஒரு 30 வருஷம் 35 வருஷம் கழிச்சும் பார்க்கும்போது அது புது படமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு படைப்பை கொடுத்தோம்னா அதுதான் ஒரு படைப்பாளியோட மிக முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும் நான் நினைக்கிறேன். கேப்டனை வச்சு நான் படம் பண்ணலைன்னா கூட கேப்டனோட படங்களில் வந்து நான் உதவி இயக்குனராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன். எல்லோரும் சொன்ன மாதிரியே வந்து அந்த உதவி இயக்குனர் இருக்கும்போது காலையில் கிளம்பி போகலாம், நேராக போய் ராவுத்தர் ஃபிலிம்ஸில் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். அது யார் படம் முடிஞ்சு 2 வருஷம் போயிட்டே இருப்பவங்க யாரும் அதை பற்றி கேட்க மாட்டாங்க. யாரா நீ அப்படிம்பாங்க. பார்த்தோன்னே ஓகே அதுக்கப்புறம் 2வது படம் 3வது படம் நடந்துகிட்டு இருக்கும். பட் அவங்க கேட்க மாட்டாங்க, இந்த பையனை தெரிஞ்சிருக்கும் நம்ம அவங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க. அந்த மாதிரி வரவங்க போகிறவங்க அத்தனை பேருக்குமே ஒரு சாப்பாடு போட்ட ஒரு கம்பெனி அப்படின்னா வந்து ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தான். ஸோ அந்த கேப்டனை வச்சு அந்த படத்தில் நான் வந்து அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணும்போது நடந்த விஷயங்கள் இங்கே நிறைய பேர் சொல்லுவாங்க. சினிமாவில் ஹீரோவாக இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது, ரியல் லைஃப்லேயும் ஹீரோவாக இருக்கிறது தான் பெரிய விஷயம் அப்படிங்கிறது. ஸோ அது கேப்டன்கிட்ட நிறைய வந்து அந்த படங்களை நான் கண்கூட பார்த்துருக்கேன். அவர் இல்லை என்றாலும் கூட அவருடைய நினைவு நம்மக்கிட்ட அப்படியே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்கும். செல்வமணி சார் வந்து நான் பல தடவை சொல்லியிருக்கேன் செல்வமணி சார்கிட்ட, சார் நீங்கள் வந்து இருக்க வேண்டிய இடம் வந்து இது இல்லை, இதை விட வந்து உயர்வாக நீங்கள் போகணும். ஏன்னா வந்து அவர்கிட்ட இன்றைக்கும் வந்து உட்காந்தா என்னோடய படத்தை பார்த்து என்ன குறைநிலைகள் அப்படிங்கிறத வந்து ரொம்ப தெளிவாக பர்ஃபெக்டாக அது வந்து மனசில் ஒன்று வச்சுட்டு படம் ஹிட் ஆனாலும் பர்ஃபெக்டாக சொல்லுவார். படம் தோற்று போச்சா, இது உன் படத்தில் தப்புடா, இதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா இந்த படம் உனக்கு வந்து இன்னும் நல்லா வந்திருக்குண்டா அப்படிங்கிறது சொல்கிறதில்ல. ஒரு சகோதரனை போல் மிக அன்பாக ரொம்ப அழகாக அந்த ஜட்ஜ்மெண்ட்டுங்கிறது வந்து அவருக்கு இன்னமும் வந்து சிறப்பாக இருக்கும். நான் திரும்பவும் சொல்லிகிட்டே இருப்பேன் செல்வமணி சார்கிட்ட, செல்வமணி சார் வாங்க ஒரு நல்ல படம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இருக்கிறேன். இன்றைக்கும் வந்து தானு சார் அன்றைக்கி ஒரு ஸ்டேஜில் கூட சொன்னாங்க, எப்போ ஒரு செல்வமணின்னு சொல்லி கேட்டாங்க. ஸோ முதல்ல நான் சொல்கிறேன், நான் இப்போ டைரக்டர்ஸ் யூனியன் தலைவர் கூட சொன்னார் இன்றைக்கி, நீ முதல்ல போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி செல்வமணி சாரோட அடுத்த படைப்பை பார்க்கறதுக்கு நாங்கள் எல்லாருமே ரொம்ப ஆர்வமாக இருக்கோம். கூடிய சீக்கிரம் செல்வமணி சார் வந்து இயக்குனராக திரும்பவும் அவதாரம் எடுக்கணும்னு வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார். அல்டிமேட் ஸ்டார் அஜித் சூர்யா கிளைமேக்ஸ் படப்பிடிப்பின் போது பிறந்த பிரபாகரன் அவர்கள் இன்று இத்தனை வருடங்களுக்கு பிறகு கேப்டன் பிரபாகரனை ரீரிலீஸ் செய்வது மிகவும் பொருத்தமான ஒன்று. இந்த படத்தின் அறிவிப்பை ஆடி அமாவாசை அன்று கேப்டன் ஆலயத்தில் அன்னி அவர்கள் முன்னிலையில் பத்திரிகையாளர்கள் சந்திப்பில் இயக்குனர்கள் படைசூழ படத்தின் இயக்குனர் திரு ஆர்.கே. செல்வமணி அவர்கள் இந்த நிகழ்வை சொல்லி பிரபாகரன் அவர்கள் வந்து ரிலீஸ் செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அது இன்று நிறைவேறி இருக்கிறது. கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புதல்வன் திரு விஜய பிரபாகரன் அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கிறோம். அனைவருக்கும் வணக்கம்.
கேப்டன் பிரபாகர் இந்த படம் பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே ஒரு தமிழ் சினிமாவில் ஒரு எவர்கிரீன் படம். இன்றைக்கும் ஒரு அசைக்க முடியாத ஒரு டைட்டில். இந்த 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 க்ரூ இருக்காங்கன்னா அது மிகையாகாது. அன்றைக்கி கேப்டனும் சரி, பப்பானா லைக் ரவுத்தர் சாரை வந்து நான் சின்ன வயசுலேருந்து பப்பா அப்படின்னு கூப்பிடுவேன். அது ஏன்னு எனக்கும் தெரியாது. அது பப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். அது பாப்பான்றது வந்து சின்ன வயசில் பப்பாவாக மாறிடுச்சு எனக்கு தெரியல. அதனால் அதை அப்பான்னு தான் அவரை நான் கூப்பிடுவேன். ஸோ கேப்டனும் ராவுத்தர் வாப்பாவும் 2 பேரும் ஒரு மிகப்பெரிய ஒரு படத்தை உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்த செல்வமணி சாரும் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். இந்த கேப்டன் பிரபாகரன் நீங்கள் பார்த்தீங்கன்னா இது கேப்டனோட 100வது படம். ஆனால் கேப்டன் மறைந்து ரீரிலீஸ் ஆகி இது கேப்டனோட முதல் படமாக நம்ம எல்லாருமே அதை கொண்டாடணும். கேப்டன் நடித்தது 156 படம். அதில் 100வது படம் கேப்டன் பிரபாகர் தான் இது முதல் படம். இதே மாதிரி இன்னும் அவர் நடித்த 150 படத்துக்கு மேலேயும் இனி ஒரு வருஷம் அதை ரீரிலீஸ் பண்ணி இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கும் இப்போ இருக்க ஜென்ரேஷன் இந்த மாதிரி ஜென்சி கிட்ஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கு அன்றைக்கி கோல்டன் பீரியடில் சினிமா இன்றைக்கி வந்து டிஜிட்டலாக இருக்குது. அன்றைக்கி ரீல் காலத்தில் ரீல்ஸ் செல்வமணி சார் சொன்ன மாதிரி அன்றைக்கி எப்படிலாம் கஷ்டப்பட்டு இந்த மாதிரி ஒரு படைப்பை உருவாக்குனாங்களோ இன்னி இருக்க ஜென்ரேஷன்ஸ்க்கும் ஃபிலிம் இன்ஸ்டியூட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இது ஒரு கேஸ் ஸ்டடி மாதிரி இந்த படங்கள் ரீரிலீஸ் பண்ணும்போது தான் அப்பற்பட்ட 80s 90s அந்த இருக்க டைரக்டர்ஸ் ப்ரொடியூசர்ஸில் எப்படிலாம் கஷ்டப்பட்டு ஒரு படத்தை எடுத்தாங்களோ இப்போ இருக்க யங்ஸ்டர்ஸ்க்கு அது நிச்சயமாக அது புரியும். இன்றைக்கி இந்த கமலா சினிமாவிலேருந்து நம்ம பேசிகிட்டு இருக்கோம். வரும்போது முதல்ல அந்த கமலா தேட்டர் ஓனர் வந்து நீங்கள் வெல்கம் டு கமலா அப்படின்னு சொன்னார். சின்ன வயசுலேருந்து கேப்டன் படங்கள் எத்தனையோ படங்கள் கமலா தேட்டரில் விசில் அடித்து நான் பார்த்துருக்கேன். ஞாபகம் இந்த தேட்டர் எனக்கு கொடுக்குது. பிறகு ராவுத்தர் பப்பாவும் கேப்டனும் எப்படிலாம் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்து பல படங்கள் அவங்க தயாரித்தாங்க. அதில் 60-70% எல்லாமே மிகப்பெரிய ஒரு ஹிட் அந்த படங்கள் எல்லாமே. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கேப்டன் பிரபாகர் டெக்னீஷியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவங்க எல்லாருமே சினிமாவின் ஜாம்பவான்களாக இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு டைம் ட்ராவல் பண்ணி ஒரு 34 இயர்ஸ் முன்னாடி போவோம். இன்றைக்கி எப்படி அவங்களாம் அன்றைக்கி இருந்திருப்பாங்களோ இன்றைக்கி அதே வேகத்தை அதே உத்வேகத்தோடு தான் ஒவ்வொருத்தங்க பேசும்போது அவங்க நான் கண்ணிலையும் அவங்க இதில் நான் பார்த்தேன். இன்றைக்கி ஏன்னா இந்த படத்தோட ஃபைட் மாஸ்டர் சுப்ரசூரியன் சாராக இருக்கட்டும், கேமராமேன் ராஜராஜன் சாராக இருக்கட்டும், ஏன்னா எல்லாருமே எனக்கு சின்ன வயசுலேருந்து எனக்கு பரிச்சயம். எனக்கு எல்லாருமே தெரியும். கேப்டன் இங்கே இருக்க ஒவ்வொருத்தரும் மேடையில் இருக்க இந்த படத்துக்காக உழைச்ச ஒவ்வொருத்தையும் கேப்டன் எப்படியெல்லாம் அவங்கள வந்து இன்றைக்கி இவங்க எல்லாருமே கேப்டனை பற்றி புகழ்ந்து பேசுகிறாங்க. ஆனால் கேப்டன் ஒவ்வொரு நாள் ஷூட்டிங் முடித்து ஒவ்வொரு ஷார்ட்ல இருந்தும் இன்றைக்கி எப்படி ஃபைட் நடந்து எங்களை எல்லாருமே கூப்பிட்டு எங்களுக்கு சொல்லுவார், அப்பா எப்படிலாம் இந்த படத்தை நாங்கள் பண்ணியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி மன்சூர் அலி சார் அண்ணன் சாராக இருக்கட்டும், இன்றைக்கி செல்வமணி சாராக இருக்கட்டும், லைக்கத் அலி அண்ணன் சாராக இருக்கட்டும், எல்லாருமே இன்றைக்கி என்னென்ன பேசுகிறாங்களோ இது எல்லாமே எனக்கு தெரியும். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா அப்பா வந்து இது ஒன்றுமே எங்கள்கிட்ட வந்து சின்ன வயசில் எங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுவார். எல்லாமே இன்றைக்கி ஷூட்டிங்கில் என்ன நடக்குது, இன்றைக்கி எப்படி அந்த ஷார்ட் இன்றைக்கி எப்படி நடந்தது அப்படின்ட்டு. ஸோ இது எனக்கு வந்து ஒரு டைம் ட்ராவல் ஆன மாதிரி தான் எனக்கு இருக்குது. இன்றைக்கி ஒரு 30 வயசு மேலே எனக்கு வந்து நான் பேசுகிறப்போ அன்றைக்கி நான் குழந்தையாக இருந்தப்போ எனக்கு என்னெல்லாம் இந்த படத்துக்கு பண்ணாங்களோ எல்லாமே எனக்கு வந்து டைம் ட்ராவல் இருக்கிற மாதிரி இன்றைக்கி இருக்குது. அன்றைக்கி இருந்த இளைஞர்கள் இன்றைக்கி ஜாம்பவான்களாக இருக்காங்க. இந்த பொறுப்பு இன்றைக்கி இருக்க இளைஞர்களுக்கு நம்ம வந்து இந்த படத்தை நம்ம தூக்கி கொண்டாடணும். இது நம்மளோட பொறுப்பு. ஏன்னா இப்படி இருக்கும்போது தான் இந்த மாதிரி பல படைப்புகள் இன்றைக்கி இருக்க யங்ஸ்டர்ஸ் பார்க்க முடியாத படங்கள் இன்றைக்கி திரும்பி வரும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஏன் இதை சொல்கிறேன்னா நம்ம டெக்னீஷியன்ஸ் நம்ம மேக்கப் மேன் ராஜாவனாக இருக்கட்டும், இன்றைக்கி நம்மளோட இல்லை நம்மளோட ராஜேந்திரன் காஸ்டியூமர் அவராக இருக்கட்டும், எல்லாருமே கேப்டனை ஒவ்வொரு விதமாக ரசித்து தான் இன்றைக்கி கேப்டனாக இன்றைக்கி ஒரு 150 படம் பண்ணியிருக்காங்கன்னா இங்கே இருக்க ஒவ்வொருத்துக்குமான ஒரு எல்லா ஒரு கடமையிலும் பொறுப்பும் இருக்குது. இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரம்யா கிருஷ்ணன் மேடமாக இருக்கட்டும், இன்றைக்கி அந்த ஆட்டமாக தேரோட்டம் இன்றைக்கும் அவங்க நடந்து வரும்போது நாங்கள் பார்த்தேன். எனக்கு அவங்க நடந்து வரும்போதே எனக்கு அந்த பாட்டு மைண்டில் எனக்கு அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த இளையராஜா சார் மியூசிக் அப்படின்னு அவங்க நடந்து வர மாதிரியே தான் எனக்கு அது இருந்தது. இன்றைக்கி சரத் சார் இன்றைக்கி வந்து சுப்ரீம் ஸ்டாராக இருக்கும்போது இந்த படத்தில் இருக்கும்போது நான் அப்படியே அன்றைக்கி கனெக்ட் பண்ணுறேன். அன்றைக்கி எவ்வளோ இளமையாக ஒரு மிஸ்டர் மெட்ராஸ் அப்படின்னு டைட்டில் எடுத்து அந்த படத்தை ஆரம்பிச்சிருக்கும் போது சரத் சார் இந்த படத்துக்கு எவ்வளோலாம் கஷ்டப்பட்டுருப்பார். செல்வமணி சார் சொன்ன கழுத்தில் உடஞ்சிருந்து இது ப்ராப்ளம் இருந்தது. இந்த மாதிரி பல விஷயங்கள் இவங்க பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி மன்சூர் அலிகான் அண்ணன் வந்து அவர் வந்து நான் சின்ன வயசுலேருந்து அவரோட நான் எந்த ஷூட்டிங் போனாலும் என்னை தூக்கி வச்சு விளையாடுவார், கொண்டு வர
கேப்டன் ஷூட்டிங் முடிச்சு வந்தாலே எனக்கு சண்டை போடுவார். அவருக்கு தெரிஞ்ச விளையாட்டு எல்லாமே ஃபைட்டு தான். அதுக்கு பிறகு ஒரு சண்டை அப்படின்னா ஒரு மன்சூர் அலிகான் அவரோட தான். ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, ஷூட்டிங் தாயகம் அப்படின்னு ஒரு படத்தில் போகிறப்போ இவ்வளோ பெரிய மூக்கு இப்படி வச்சுட்டு குன்னு மணாலியில் பின்னாடி வந்து பயமுறுத்துறது, எங்களை தூக்கிட்டு போகிறது, அவங்களோட டாட்டர்ஸ் ரூபியாக இருக்கட்டும், இந்த மாதிரி எத்தனையோ பேர் அவங்களோட சின்ன வயசில் நாங்கள் பழகியிருக்கோம். அவன் கேப்டன் பிரபாகர் அப்படின்னு பண்ணும்போது என்றைக்கு கேப்டன் அவரை உருவாக்குனாரோ, கேப்டன் மறைந்த அந்த டிசம்பர் 28 கேப்டன் காலடியிலே கடைசி வரைக்கும் இருந்து கேப்டன் இருந்து அழிஞ்சு சேர்ந்த ஒரு நல்ல உள்ளம்தான் மன்சூர் அலிகான் அவர்கள். இந்த மாதிரி இது வந்து எனக்கு வந்து இது வந்து ஒரு படத்துக்காக நான் வந்து பேசுகிறனோ இல்லை இவங்க டெக்னீஷியன்ஸ் அவங்களுக்கு முன்னாடி பேசுகிறோம் எனக்கு இல்லை. இவங்க எல்லாருமே எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி தான் எனக்கு தெரியுறாங்க. ஏன்னா செல்வமணி சார் அவர் சொன்ன மாதிரி அவர் எப்பயுமே அவர் காரில் வருவார், அவர் வீட்டுக்கு போவார், ஹாய் சொல்லுவார், ஹலோ அங்கிள் நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் விளையாடிட்டு இருப்போம். சிவா சாராக இருக்கட்டும், இது யாராக இருக்கட்டும், நாங்கள் சின்ன வயசுலேருந்து அவங்கள சுற்றி தான் நாங்கள் வளர்ந்துருக்கோம். இன்றைக்கி ஒரு அடுத்த ஒரு தலைமுறை வரும்போது என்னை முன்னிலைப்படுத்தி என்னை கொண்டு வரும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப ஒரு கௌரவமான ஒரு பெருமையான விஷயமாக இதை நான் பார்க்குறேன். நிச்சயமாக ஏன்னா நான் எப்பயுமே அப்பா கிட்ட கேட்பேன், எனக்கு எதுக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க, அவனுக்கு சண்முக பாண்டியன் வச்சு. ஏன்னா ஸ்கூலில் எல்லாருமே கேட்பாங்க. இப்போ இருக்கும்போது ஸ்கூலில் படிக்கும்போது வாட் இஸ் யுவர் ஃபாதர்ஸ் சர் நேம் லாஸ்ட் நேம்ன்றபோது விஜய் பிரபாகர் அப்படின்னு நான் சொல்லுவேன். விஜயகாந்த் எதுக்கு உங்களுக்கு காந்த்னு வைக்கல, பிரபாகர்னு வச்சிங்க அப்படின்னு எல்லாரும் கேட்பாங்க. அப்போ நான் சின்ன பையனும் அப்பாட்ட போய் கேட்டேன், எதுக்குப்பா எனக்கு விஜய் பிரபாகரன் பேர் வச்சிங்க அப்படின்னு சொல்லும்போது, இந்த படத்தோட 100வது படம் எடுக்கிறப்போ நீ பிறந்த பிறகு இலங்கை விடுதலை புலி பிரபாகர் அவர் நினைவாக உனக்கு நான் இந்த பேரை வச்சேன் அப்படின்னாரு. ஆனால் இந்த பேர் உனக்கு இப்போ வச்சது உனக்கு புரியாது, நான் நாளைக்கு இல்லைனாலும் இந்த பேர் பேர் சொல்லி உன்னை உயர்த்தும் அப்படின்னாரு. எனக்கு சின்ன வயசாக இருக்கும்போது அது எனக்கு பெருசாக எனக்கு புரியல. ஆனால் இன்றைக்கு இந்த படத்துக்கு வந்து இந்த ஆடியோ லான்ச் முன்னாடி உங்கள்கிட்ட பேசும்போது தான் இந்த செகண்ட் தான் எனக்கு 100% அது வந்து நான் உணர்றேன். ஏன்னா இந்த இப்போ இருக்க ப்ரொடியூசர் நம்ம கார்த்திக் டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து போன வாரம் கட்சி ஆஃபீஸில் என்னை வந்து சந்திச்சு இந்த மாதிரி நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்துக்கு நீங்கள் வரணும் ஆடியோ லான்ச்சுன்றப்போ அன்றைக்கி செல்வமணி சாரும் கூப்பிட்ருக்காங்க அப்படின்னு எனக்கு வந்து மறுப்பு சொல்ல முடியல. ஏன்னா என்றைக்குமே நான் நோ சொல்ல மாட்டேன். அன்பால் கூப்பிட்டாங்க எங்கே இருந்தாலும் நான் ஓடி வந்துடுவேன். அன்றைக்கி வந்து கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் செல்வமணி சாரே சொல்கிறாரு, படத்தோட டைரக்டர் இவர் சொல்லும்போது நம்ம எப்படி பண்ணுறப்போ, ஆனால் உள்ளம் தேடி இல்லம் நாடி அப்படின்னு சுற்றுப்பயணமும் அன்றைக்கி நம்ம தொடங்க ஆரம்பிச்சிட்டோம். தொடங்குறப்போ எப்படி சொல்கிறேன்னு தெரியல. முந்தா நேற்று பார்த்தாதீங்க ஃபோன் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி வரேன் அப்படின்னு சொல்லிடுங்கன்ற. நேற்று திருப்பத்தூரில் பிரச்சாரம் போயிட்டுருக்கோம், பயங்கர மழை, வண்டி வரவே முடியல. என்ன இருந்தாலும் சரி நாளைக்கு பிரச்சாரம் முடிந்து நைட் 10 மணிக்கு மேலே கிளம்பி காலையில் வந்து சேர்ந்து இன்றைக்கி முன்னாடி வந்து நிற்கிறேன். ஏன்னா இதுதான் கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறார். நீ நம்ம குடும்ப விழாவுக்கு போறியோ இல்லையோன்னு கவலை இல்லை, உன்னை அன்பால் கூப்பிட்டா நம்ம கட்சிக்காரங்களும் சரி சினிமாக்காரங்க யார் கூப்பிட்டோம் அந்த செகண்ட் போய் நிற்கணும்ன்ட்டு ஒரு வார்த்தை கொடுத்துட்டோன்னா அங்கே போய் நிற்கணும். இதுதான் சொல்லுவார், துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும், ஆனால் தவசி புல்ல வார்த்தை மாறக்கூடாதுன்னா அது இது ஒரு முன்னுதாரணம். இதுக்காக இந்த 35 வருஷத்துக்கு பிறகும் இந்த படம் வந்து இங்கே ரிலீஸ் ஆகுதுன்னா கண்டிப்பாக அப்பா எனக்கு அந்த பேர் வச்சுருக்காரு. இந்த படத்தை கொண்டாட இன்றைக்கி லட்சக்கணக்கான தமிழர்கள் இன்றைக்கி உலகம் முழுவதும் இருக்காங்க. இந்த இடத்தில் நான் இன்றைக்கி கேப்டன் இல்லை, அன்றைக்கி நான் பிறந்தேன், ஆனால் இன்றைக்கி அப்பா நம்ம கூட இல்லை. இருந்தாலும் நம்ம அந்த இடத்துல போய் நிற்கணும், கேப்டனுக்கு பதிலாக நம்ம அங்கே போய் இருக்கணும். இந்த படத்தை கேப்டன் இல்லாட்டியும் எங்கள் அப்பாவை இந்த விஜய் பிரபாகர் நான் கொண்டாடணும் இந்த யூனிட்டோட சேர்ந்து இன்றைக்கி நான் வந்து இருக்கேன். அம்மா கூட சொன்னாங்க, எதுக்கு ஷம்மு தான் சென்னையில் இருக்கா போட்டேன். இல்லை நான் போகிறேன், நான் வரேன்னு சொல்லிட்டு நான் போகிறேன், எவ்வளோ தூரமாக இருந்தாலும் சரி நான் வரேன். முடிச்சுட்டு நாளைக்கு காலை நான் திரும்பியும் வந்து சுற்றுப்பயணம் நான் கலந்துக்கிறேன். ஆனால் இன்றைக்கி மற்ற இந்த படம்னா கூட நான் யோசிச்சிருப்பேன். ஆனால் இந்த டைட்டில் இந்த கேப்டன் பிரபாகருக்கு இந்த விஜய் பிரபாகர் கண்டிப்பாக வரணும், அப்பா இல்லாத நேரத்தில் இந்த விஜய் பிரபாகர் கண்டிப்பாக இங்கே இருக்கணும் அப்படின்னு சொல்லி வந்து இந்த விழாவில் நான் பங்கேற்றதுக்கு எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷமாகவும் பெருமையாகவும் இருக்குது. நான் வாழ்ந்த இந்த வாழ்க்கைக்கு முதல் பலன் நான் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எல்லாருமே என்னை வந்து பிரபாகரன்ற போது நீ அந்த படத்தப்போ பிறந்த அப்பாங்க இல்லை நான் எமோஷன் ஆகக்கூடாதுன்னு தான் இருக்கேன்.
கேப்டன் எங்கேயும் போல, நம்மளோட தான் இருக்கார். இவங்க இவ்வளோ நேரம் நம்ம எல்லாரும் பேசினாங்களே, இதுதான் கேப்டன். கேப்டன் எல்லார் உள்ளத்துலேயும் இருக்கார். அதெல்லாம் எனக்கு முக்கியம் இல்லை. கடைசி வரைக்கும் நம்ம விஜயகாந்த் பையன்றது எனக்கு பெரிய ஏன்னா சிங்கம் புலி என்ன சொன்ன மாதிரி தான் தமிழ்நாடு ஒரு நல்ல தலைவரை இழந்தது. சாரி. ஏன்னா நான் அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் அழுதுட்டு இருக்காங்க. நிறைய பேர் கிண்டல் பண்ணுறான். இந்த உயிர் கடைசி செகண்ட் உலகத்தில் இருக்க எங்கள் அப்பாவை நினச்சிட்டே தான் இருப்பேன். எங்கள் அப்பாவை நினச்சி தினந்தோறும் நான் அழுவேன். அது எந்த அசிங்கமும் இல்லை, எந்த கோலத்தனமும் இல்லை. ஏன்னா நான் தோல்வியை நினச்ச அழுகலை, என்னை சூழ்ச்சியில் தோக்கடிக்கணும்னு அழுகலை. எங்கள் அப்பாவை நினச்சி எங்கள் அப்பாவை மிஸ் பண்ணுறேன், நான் அழுவேன். அதுக்கு எந்த இதுவும் இல்லை. நிச்சயம் கேப்டனோட பிளெஸ்ஸிங் இந்த படத்துக்கு இருக்கும். அங்கே இருக்க ஒவ்வொரு ஃபோட்டோவும் என்னோடய ஸ்கூல் புக்கில் நான் படிக்கும்போது எங்கள் அப்பாவோட ஃபோட்டோ ஒவ்வொருத்தையும் எங்களோட ஒரு நோட்லேயும் எங்கள் அப்பாவோட ஸ்டிக்கர், இந்த படங்கள் நான் வரும்போது இது எல்லாமே நான் பார்த்தேன். கேப்டன் அந்த ட்ரெயின் ஃபைட்டில் அந்த குதிரையில் வந்து அந்த ரெட் கோட்டில் போட்டு சண்டை போடுறதா இருக்கட்டும், குதிரையில் வரதா இருக்கட்டும், ஒன்றும் என்னோட எல்லா 150 படங்கள் நீங்கள் இன்னைக்கு கூட நீங்கள் எந்த படம் ஒரு செகண்ட் இந்த ஒரு சின்ன சீன் காமிச்சிங்கன்னா கூட இது கேப்டனோட எந்த படம் நான் சொல்ல முடியும். ஏன்னா சின்ன வயசுலேருந்து எங்கள் அப்பாவை ரசித்து 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 எனக்குள்ளே ஏற்றிக்கிட்டு இந்த இடத்துல நம்ம நிற்கிறேன்னா கேப்டன் எங்கேயும் இல்லை, நம்ம கூட தான் இருக்கார். கேப்டன் ஒரு மிக சிறந்த தலைவர். அவரோட கொள்கைகளையும் லட்சியத்தையும் வெல்வதற்காக தான் இந்த விஜயபிரபா இங்கே நான் நிற்கிறேன், எனக்காக இங்கே இல்லை. நிச்சயம் இந்த படம் 100 நாட்கள் மேலே ஓடணும். அதுக்கு அந்த சப்போர்ட் மீடியா பர்சன்ஸும் சரி, தொண்டர்களும் சரி, ரசிகர்களும் சரி, இப்போ இருக்க ஜென்ரேஷன்ஸ் எல்லாருமே இந்த சப்போர்ட் நீங்கள் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன். அதனால் எல்லாருக்கும் நன்றி. சாரி, நான் அழுதுக்கூட சொன்னேன், அழுது மன்னிச்சிக்கோங்க. அதே மாதிரி இவ்வளோ நேரம் மீடியா பர்சன்ஸ் இருந்தீங்க, 11 ஆச்சு. உங்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். குரூக்கும் நன்றி. நன்றி, வணக்கம். தேங்க்யூ. தேங்க்யூ ஸோ மச் சார். வாழ்த்துக்கள். நன்றியுரை வழங்குவதற்காக ராவுத்தர் ஃபிலிம்ஸ் தயாரிப்பாளர் திரு அபுபக்கர் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். வணக்கம். நான் நன்றி உரையை சுருக்கமாக சொல்லிக்கிறேன். இந்த படம் ரிலீஸ் ஆகி 35 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் இன்றைக்கும் இந்த படத்துக்கு இப்படி ஒரு வரவேற்பு கிடைக்குதுங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்பட்டுக்கிறேன். இந்த படம் நான் பிறக்கிறதுக்கு முன்னாடி ரிலீஸ் ஆன படம். பட்